அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், தளபதி கன்னிகள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கவும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஜயோட குத்துப்பாட்டுலாம் பிடிக்க ஆரம்பிச்சு. அப்படி போடு, மாம்பழம் மாம்பழம், ஏன் உச்சி மண்டையில, அந்த மாதிரி சாங்கலாம். அதுக்கப்புறம் தான் மற்ற படங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சது. திருப்பாச்சி, சிவகாசி, மதுரை, திருமலலாம். இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்த டைம்ல விஜயோட பழைய லவ் மூவிஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். பூவே உனக்காக, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, ஷாஜகான், குஷி, துல்லாத மனமும் துள்ளும், காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரிலாம் ஃபயரான விஜய் படமா பார்த்து பார்த்து விஜய் இப்படி ஒரு ரொமான்டிக் ஹீரோவா இருந்திருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே காவலன் வந்துருச்சு. விஜய் இப்படி ஒரு படம் நடிப்பாரா அப்படின்னு அந்த டைம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா காட்டின படம் காவலன். அதுக்கப்புறம் நண்பன் வந்துச்சு. எல்லாரும் துப்பாக்கிக்கு அப்புறம் தான் விஜய் டோட்டலாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நண்பன்லேயே தெரிஞ்சு முழுக்க முழுக்க பாரியாவே வாழ்ந்திருப்பாரு. விஜய்க்கு காமெடி படம்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா அதில் நண்பன், ஃப்ரெண்ட்ஸு, வசீகரா, யூத்து, பத்ரி, மின்சார கண்ணா, ஏன் தமிழன் கூட ஆடாகும். விஜய்க்கு ரொம்ப சூப்பராக ஹியூமர் ஒர்க் ஆகும். சிவாஜி, ரஜினிக்கு அப்புறம் அந்த அளவுக்கு அப்போ இருந்த ஹீரோக்குள்ள ஹியூமர் ஒர்க் ஆனது விஜய்க்கு தான். அதுக்கப்புறம் விஜய் கரியரில் ஒரு சேஞ்ச். இதெல்லாம் பார்த்து தான் நான் விஜயோட ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் நான் விஜயோட ஃபேன் ஆனதுக்கப்புறம் வந்த படங்கள்.